வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு புக்ஸ் பை தமிழ் சேனலில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நீங்கள் விரும்புகின்ற வேலையை வென்றெடுப்பது எப்படி என்று சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து இன்டர்வியூ, அதாவது ஒரு நேர்முக தேர்வை நாங்கள் எதிர்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான செய்கைகளை செய்ய வேணும் என்றதை பற்றி கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். அதில் இன்டர்வியூவில், நேர்முக தேர்வில் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்டால் என்ன செய்ய வேணும் என்று பார்ப்போம். உங்களை பற்றி சொல்லுங்கள் என்றவை கேட்கக்குள்ள அவை ஓப்பன் எண்டடாக விடினோம். அதாவது ஒரு திறந்த முனை கேள்வியாக நாங்கள் இப்போ எதுவும் சொல்லலாம் என்ற மாதிரி அவை விடைக்குள்ள நாங்கள் எந்தெந்த பிரதேசங்களுக்குள்ள அவை கேள்வி கேட்க வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பதில்களை சொல்லி கொண்டு போகணும். அந்த பதில்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நாங்கள் சொல்லி கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதிலிருந்து கேள்விகளை எடுக்கக்கூடிய தன்மை தான் பெரும்பாலும் காணப்படும். என்னென்ன முக்கியமாக சொல்ல வேணும் என்று பார்க்கக்குள்ள பெயர், எங்களோட ஊர், படிப்பு, அனுபவம், மற்றது எங்களோட நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள், ஆர்வங்கள் பற்றி சொல்லலாம். எது சொல்ல தேவையில்லை தவிர்க்கணும் என்று பார்த்தால் பெற்றோர்களை பற்றிய விவரங்கள், சகோதரர்களினுடைய விவரங்களை பற்றி சொல்லுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தது, சில கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை அல்லது தவறாக பதில் சொல்லிவிட்டோம்டா என்ன செய்கிறது? அவர்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் எங்களுக்கு பதில் தெரிந்திருக்கணும் என்றது சில நேரம் சாத்தியம் இல்லாமல் போகலாம். பரவாயில்லை, நமக்கு பதில் தெரியாத கேள்விகளை பதில் தெரியவில்லை என்று அவர்களை பார்த்து சொல்லிவிடலாம். ஆமாம், எனக்கு தெரியவில்லை என்பது போல. அதற்கு அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள் என்றால் பாதி கிணறு நாங்கள் தாண்டி விட்டோம் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து ஓரிரண்டு கேள்விகளுக்கு இப்படி செய்வது பரவாயில்லை. ஆனால் தொடர்ந்தும் தெரியாது என்று சொன்னால் நேர்மையாளன் என்ற ஒரு பெயர் கிடைக்குமே தவிர வேலை கிடைக்காமல் போகலாம். அடுத்தது, டீ காஃபி கொடுத்தா குடிக்கலாமா என்று பார்த்தால், எங்களோட பிரதானமான நோக்கம் நேர்முக தேர்வு. ஆக அங்குள்ள அதிகாரிகளுக்கு அவர் டீ அல்லது காஃபி குடிக்கக்குள்ள ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எங்களையும் கேட்கலாம். ஆனால் நாங்கள் அதை வேண்டி குடிக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் நாங்கள் குடிக்கும்போது நாங்கள் எப்படி குடிக்கிறோம் எடுக்கிறோம் என்பதை பற்றி அவர்கள் நோட் பண்ணலாம். அல்லது தவறுதலாக அந்த டீ ஏதாவது கீழே சிந்துப்பட்டு உடையில அழுக்குப்பட்டால் அது சங்கடமாக கூட போய்விடலாம். ஆக கூடிய வரையில் வேண்டாம் என்று சொல்லி தவிர்த்து விடுகிறது தான் நல்லது. அடுத்தது, கேள்வி விளங்காமல் விட்டால் என்ன செய்வது? மீண்டும் கேட்கலாமா என்று பார்த்தால், கேள்வியை நாங்கள் முடிந்த வரையில் கவனமாகத்தான் கேட்டுக்கொள்ளணும். ஓரிரண்டு முறை பாடன் மீ அல்லது எக்ஸ்கியூஸ் மீ போன்ற வார்த்தைகளை பாவித்து திருப்ப வேணுமென்றால் கேட்டு விளங்கி கொள்ளலாம். ஆனால் கேள்வி பூரண விளக்கம் இல்லாமல் பதில் சொல்கிறதும் சரியில்லை தானே, அந்த வகையில் பரவாயில்லை. ஆனால் தொடர்ந்தும் அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் இதையே செய்து கொண்டிருந்தால் கேள்வி கேட்பவருக்கு எரிச்சல் வரலாம், அல்லது அவர் அந்த கேள்வி கேட்கிறதுக்கான ஆர்வம் இல்லாமல் கூட போய்விடலாம். அடுத்தது, ஒரே சமயத்தில் இருவர் கேள்வி கேட்டால் என்ன செய்வது? இது கொஞ்சம் சிரமமான தருணம்தான். இது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். எவராவது ஒருவரை பார்த்து என்ன சார் என்று கேட்கக்குள்ள மற்றவர் கேள்வி கேட்கிறத நிறுத்தி கொண்டாருண்டா நல்லது. அல்லது அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் மௌனம் சாதிக்கலாம். அவர்கள் புரிந்து கொண்டு ஒருவராக கேள்வியை கேட்கறதுக்கு சிந்திக்கலாம். அதுவும் சரி வரையில்லை என்று சொன்னால் ஒருவருடைய கேள்விக்கு பதில் சொல்லி முடித்து விட்டு சொரி சார் என்று சொல்லிட்டு அடுத்தவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கலாம். அடுத்தது, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டால் எப்படி பதிலளிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு பதிலளிக்கும் போது, இப்போ நாங்கள் கடையிலிருந்து சாமான் வாங்கக்குள்ள கடைக்காரர் ஒரு விதமாக பதில் சொல்லுவார் தானே.
இந்த பொருளை வந்து நான் 60 ரூபாவுக்கு விற்கிறேன், பார்த்து போட்டு தரலாம் என்று சொல்லுற மாதிரி தான் அவர்களுக்கு பதில் சொல்றது நல்ல. ஒரு 30% அதிகரிப்போட சம்பளத்துக்கு பதில் சொல்லுறது பொருத்தமானதாக இருக்கும். ஆனாலும் கூட குறைய போட்டு வேணுமெண்டா முடித்து கொள்ளலாம்ன்ற மாதிரி, அதாவது நெகோசியபிள் என்ற ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லி முடித்து விட வேண்டும். சம்பளம் முக்கியம்தான், அதற்காக அதையே திரும்ப திரும்ப கேட்பது, அழுத்தமாக கேட்பது, பிடிவாதமாக இருக்கிறது போன்றன பெரும்பாலும் நேர்முகங்களில் எதிர்வினையான விளைவுகள். ஆள் பணத்தில் தான் குறியாயிருக்கிறார் என்று நினைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கும். வேலை என்று வரைக்குள்ள நிறுவனம், அதன் மதிப்பு, வேலை, பதவி, பொறுப்பு, ஊதியம் தவிர பிற சலுகைகள், வேலை தரக்கூடிய திருப்தி, கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், உயர் பதவிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனைகள் இல்லாத வேலை என்று வேலைகளில் பல பல படிமங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அவற்றையெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு தான் பணம் சம்பந்தமான அல்லது சம்பளம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேணும். அல்லது இந்த கேள்விக்கு விட சொல்லுறதுக்கு ஐடியா இல்லை என்று சொன்னால் நீங்களே சொல்லுங்கோ. அல்லது இந்த வேலைக்கு நிறுவனம் என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொள்ளலாம் என்ற மாதிரியும் சொல்லலாம். அல்லது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுறதுக்கு ஐடியா இல்லை என்று சொன்னால் நீங்களே சொல்லுங்கோ, அல்லது நிறுவனத்தின் கொள்கையின்படி பார்த்து கொள்ளலாம் என்ற மாதிரியும் பதில் சொல்லி முடிக்கலாம். அடுத்தது எப்போது சேர முடியும் என்று அவர்கள் கேட்டால் அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் என்றதை பற்றி பார்ப்போம். இதற்கு நாங்கள் அவசரப்பட்டு உடனேயே சேருறோம் என்று சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தால் அங்கே உள்ள வேலையை விட்டுட்டு திடீரென்று இங்கே வர பார்க்குறாரே என்று அவர்கள் ஏற்கனவே வேறு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தால் அந்த வேலைகளை திடீரென்று விட்டுட்டு வாரன் என்று சொல்லுறாரே என்ற மாதிரி நேர்முகம் காண்பவர்கள் யோசிக்க கூடும். அதால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து ஒரு நாளை சொல்லலாம். அதற்குள்ள ஏற்கனவே நான் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தின் வேலைகளை நிறைவேற்றி விட்டு வருகிறேன், முடிச்சுட்டு வாரேன் என்று சொல்கிறது மதிப்பை ஏற்படுத்தும். நன்றி நண்பர்களே. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவிலையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கேள்வி பதில் தொகுப்பு பிரயோசனமாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. புக்ஸ் பை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.